Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் TNAU கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் அட்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட்டோட போயிட்டுருக்கு. இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. நிறைய பேர் நமக்கு கால் பண்ணுறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்டுமே மேக்ஸிமம் கிளியர் ஆயிரும். அதாவது ஜெனரல் கவுன்சிலிங்க்கு அலாட்மெண்ட் எப்போ வரப்போகுது, A to Z எல்லாமே உங்களுக்காக நம்ம சொல்ல போகிறோம். சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அதாவது என்னன்னா ஃபஸ்ட்டு இன்னைக்கு யாருக்கு அலாட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனில் ஜென்ரலுக்கு அலாட்மெண்ட் வந்திருக்கு. இது வரைக்கும் நமக்கு 2 பேத்துக்கு வந்து அலாட்மெண்ட் வந்திருக்கு. யாருக்குன்னா 7.5 ஒகேஷனல், 7.5 ரிசர்வேஷன் ஜென்ரல். இவங்க ரெண்டுக்குமே அலாட்மெண்ட் வந்திருக்கு. ஒருவேளை இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கலாம். ஒருவேளை சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். மேபி வந்துச்சுன்னா பயப்பட வேணாம். அங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபேஸ் 1ல் தான் நாட் அலாட்டட்னு வந்திருக்கு. சரியா? ஏன் பயப்பட வேணாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது 7.5 ரிசர்வேஷன் இல்லாத பசங்க கூட என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேமுக்கு பக்கத்தில், சரியா, இப்போ கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க, நேமுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, நேமுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டார் இருக்குது. இந்த ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னன்னா, நீங்கள் 7.5 தான் அதாவது நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிற டவுட் இருக்குது. அதனால தான் HM-ட்டையும் CEO-ட்டையும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சைன் வாங்க சொல்லியிருக்காங்க. சைன் வாங்கிட்டு 2 மணிக்கு அதாவது 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மணிக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேம் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துலேயுமே வந்து எல்லா பேருமே வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோட லிங்க், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. கூடவே அடிஷ்னலாக போனஃபைட் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் வந்து HM-ட்டையும் சைன் வாங்கணும், அதே மாதிரி வந்து CEO-ட்டையும் சைன் வாங்கணும். இப்பயே போய் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த சைன் அவங்க பேரு பக்கத்தில் ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கல அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர வேணாம். சரியா? நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு மூவ் ஆயிடுவீங்க. சரியா? அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், ஆனால் என்னோட பேர் பக்கத்தில் ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கே போய் HM-ட்ட சைன் வாங்கிடுங்க. அதே மாதிரி CEO-ட்டையும் சைன் வாங்கிட்டு நீங்கள் நாளைக்கு 2 மணிக்கு நீங்கள் வரணும்ல, அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? 2 மணிக்கு நீங்கள் வந்து ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு எப்போ அலாட்மெண்ட் வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது நல்லா நீங்கள் கவனிங்க, இன்னும் ஒகேஷனலோட ஜென்ரல் கவுன்சிலிங் இருக்குது, அவங்களுக்கு இன்னும் அலாட்மெண்ட் வரல. சரியா? அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். இப்போ இன்னைக்கு வந்து 7.5 வந்திருக்குல்ல, இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு நாளைக்கு 2 மணிக்கு போய் என்னாச்சு பார்த்தா ஆஜராவாங்க. இதில் நிறைய பேர் 7.5 இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு இருக்கிற பசங்க கூட இங்கே வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நேம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப இதில் மீதி இருக்க சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரியா? ஃபேஸ் 2ல இப்போ எப்படி நாட் அலாட்டன் வந்திருக்குல்ல, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மேபி என்னாச்சு பார்த்தா அலாட்டட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ எதுவுமே பேனிக் ஆக வேணாம். நமக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது 3ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் தேதி தான் நமக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு அலாட்மெண்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு 4ஆம் தேதி கிட்ட தான் நமக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு அலாட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் இப்போயே நீங்கள் வந்து பேனிக் ஆக வேணாம். உங்களுக்கு நாட் அலாட்டன் வந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எந்த காலேஜில் லோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நம்ம எல்லாம் சொல்லலாம். ஆனால் இப்போயே அவசரப்படாதீங்க. ஏன்னா அலாட்மெண்ட் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ ஃபேஸ் 1 தான் முடிஞ்சிருக்கு. சரியா? 7.5க்கு ஃபேஸ் 1 தான் முடிஞ்சிருக்கு. ஃபேஸ் 2ல மேபி உங்களுக்கு அலாட்மெண்ட் வரலாம். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படி ஏதாவது அட்மிஷன் ஹெல்ப் வேணும் சார், நான் 130 தான் இருக்கேன், 140 தான் இருக்கேன், 150 தான் சார் என்னோட கட் ஆஃபே இருக்குது, அப்படி ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் அதாவது உங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்துச்சோ அது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னமும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக கொடுக்குறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.